ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாவக்காய் தொக்கு தாங்க. இது கசக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கசக்காதுங்க. எப்படிம்மா கசக்காமல் வரும்னு நீங்கள் கேட்பீங்க. நான் செய்கிற மெத்தடில் அப்படியே செய்யுங்க. ஒரு கைப்பிடி சோறு அதிகமாகவே சாப்பிடுவீங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. அதில் ஆளுங்கிற பட்டனும் சேர்த்து அமுத்திக்கோங்க. பாருங்கள், இப்போது நான் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காய் எடுக்கும்போது பாருங்கள், நுனியில் அது அதே கலரில் சேம் கலரில் இருக்கணும். நுனியில் பழுத்த மாதிரியோ அது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பாவக்காவாக நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் ரொம்ப முத்தலாக இருக்க கொட்டையும் இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த விதைகள் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு இது பொடி பொடியாக எந்த சைஸில் நம்மளுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கலாம். வாணலி எடுத்துகிட்டு நம்ம நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் ரெண்டுமே கலந்து ஊற்றுவேங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த பாவக்காவை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மையே இருக்காது. நல்லா வறுக்கும்போது அந்த கலர் அப்படியே லைட்டாக மாறும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு கசப்பே கொஞ்சம் கூட தெரியாதுங்க. பாவக்காய் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் குடல் புழு அப்படிங்கிறது இருக்குங்க. பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அது அப்படியே இந்த பாவக்காய் எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ ஒரு வாணலி அதே வாணலியில் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெந்தயம் கண்டிப்பாக 1 ஸ்பூன் போடுங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துகிட்டு நறுக்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி அதில் பாதி கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. முழு பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு அப்படியே வணக்கி கொடுங்க. சின்ன வெங்காயமோட கலர் அப்படியே உங்களுக்கு மாறி வருங்க. அதே மாதிரி நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே வணக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள். அப்படியே பக்காவாக இருக்குங்க. இது நல்லா வணங்குறதுல தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் வீடியோவில் சொல்லுவேன். அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 தக்காளிலேருந்து 2 தக்காளி பழுத்த தக்காளியை எடுத்து நறுக்கி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த வறுத்த பாவக்காவை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மேஷி ஆகிற அளவுக்கு, அதாவது தக்காளி நல்லா அந்த தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டு அப்படியே திறந்து விட்டுட்டு திருப்பியும் லைட்டாக வணக்கி விடுங்க. நாட்டு தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வணக்க கொடுத்துரும். ஆனால் பெங்களூர் தக்காளி அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கணுங்க. அதே மாதிரி பெங்களூர் தக்காளினா புளிப்பு அதிகமாக இருக்காது. உங்களுக்கு நாட்டு தக்காளினா புளிப்பு அதிகமாக இருக்கும். அதையும் பார்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வணக்கி கொடுங்க. ஜீரகத்தூள் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வணக்கி கொடுங்க. வணக்கி கொடுக்குறப்பயே அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மேஷியாகி உங்களுக்கு வந்துடும். நம்ம எவ்வளோ தூரம் வணக்கிறோமோ அந்த வணக்கிறதுல தான் இந்த கசப்பு தன்மையே போகுங்க. லைட்டாக மூடி வச்சு நீங்கள் லைட்டாக வணக்கி கொடுங்க. அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வணக்கி கொடுக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணக்குங்க. அந்த கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காதுங்க. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. இன்கேஸ் உங்களுக்கு நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா அதில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்தால் போதும். நான் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேனால பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி நல்லா ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு 1 கப் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதே மாதிரி கொஞ்சம் கிளறி கொடுங்க. நிறைய தண்ணியும் ஊற்றிடாதீங்க. நீங்கள் புளி கரைச்சிருக்கீங்க இல்லையா, அதே அளவு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கிளறி கொடுங்க. இந்த மசாலாவோட பச்சை தன்மையெல்லாம் போயிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம மூடி வச்சு டோட்டல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் 5லேருந்து 7 நிமிஷம் வச்சுருங்க. அப்படியே அந்த எண்ணெய் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு வெளியில். அந்த எண்ணெய் நல்லா கவ்வி வெளியில் வரணுங்க. அதுதான் இதோட பதம். பாருங்கள், இப்போ 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை தான் போடணும்னு இல்லை. நான் நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிளறி கொடுங்க. அப்படி சூப்பராக இருக்குங்க. இது தொக்க அப்படியே நம்ம சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் தயிருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாம். சப்பாத்தியில் கூட ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை எங்கேயுமே கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் நீங்கள் செஞ்சு கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு இந்த கசப்புத்தன்மையை சுத்தமாக
இல்லாமல் இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ அந்த எண்ணெய் பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த பூண்டு, அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். நம்ம சுட சுட சாப்பாடு போட்டு அதை அப்படியே சாப்பிட்டோன்னா பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் சாப்பாட்டில் அதை போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக இதை பிசைஞ்சு சாப்பிட்ற டைப்பில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற டைப் இது இல்லைங்க. இது தொக்கு. பாவக்காய் தொக்கு அப்படிங்கும்போது அப்படியே சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசமோ வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க. இதுலேயே சாப்பாட்டை முடிச்சிருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மழை காலத்துக்கு இது மாதிரி சுட சுட சாப்பாடு வச்சு குயிக்காக ஒரு 2 பாவக்காவோ இல்லை 1 பாவக்காவோ இருந்ததுன்னா குயிக்காக செஞ்சிடலாங்க. அதே மாதிரி இது நல்ல காரசாரமாக இருக்குங்க. சாப்பாட்டில் கலந்து சாப்பிடும்போதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கசப்பு தெரியல அப்படின்னா நம்ம சேர்த்து தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா? இது மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை அழுத்துருங்க. ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் ஈஸியாகவும் டேஸ்டியாக செய்கிற ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.